தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் விரட்டியடிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. களத்தில் நாம் தமிழர் கட்சியும் திமுக வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். இந்த சூழ்நிலையில் பணபலத்தை நம்பி திமுக போட்டியிடுகிறது. 2021 காங்கிரஸ் வேட்பாளர் ஈவேரா திருமகன் வெற்றி பெற்றார். 2023 இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றார். 2 தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர்கள் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவே கிடையாது. 2011ஆம் ஆண்டு தேமுதிக சார்பில் இந்த தொகுதியில் VC சந்திரகுமார் வெற்றி பெற்றார். அவரும் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவே கிடையாது. இந்த சூழ்நிலையில் சந்திரகுமாரையே மீண்டும் களமிறக்கியது திமுக. பிரச்சாரத்துக்கு செல்லும் இடங்களெல்லாம் திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு அலை நிலவுகிறது. பொதுமக்கள் கேள்வி கணைகளால் தொலைத்தெடுக்க ஆரம்பித்துள்ளனர். நேற்றைய தினம் சத்யா நகரில் அமைச்சர் முத்துசாமி, சந்திரகுமார் ஆகியோர் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். அப்பொழுது பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு அமைச்சரிடம் கேள்வி கேட்டனர். சத்யா நகரில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் எங்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டன, தங்களிடம் புகார் அளித்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் அமைச்சரை சூழ்ந்து கொண்டு சராமரியாக கேள்வி கேட்டனர். அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டவர்களுக்கு மறு இடம் குடியமர்த்துவதற்காக வழங்கப்படுகிறது, அதில் பாரபட்சம் காட்டப்படுகிறது என்று கூறி பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அமைச்சரிடமும் சந்திரகுமாரிடமும் பலமுறை தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து தாங்கள் புகார் அளித்தோம், ஆனால் தாங்கள் கண்டுகொள்ளவில்லை, தற்பொழுது ஓட்டு கேட்க மட்டும் வந்துள்ளீர்கள் என்று சராமரியாக கேள்வி கேட்டனர். ஆனால் அமைச்சர் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் பொதுமக்கள் சமாதானத்தை ஏற்கவில்லை. பொதுமக்களுடைய எதிர்ப்பு அலையை புரிந்து கொண்ட அமைச்சர் முத்துசாமி மற்றும் திமுக வேட்பாளர்கள் உடனடியாக அங்கே இருந்து கிளம்பி சென்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.